இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்றும் உள்ளது. கர்த்தர் 2 ஆண்டுகள் நம்ம தொலைக்காட்சி ப்ரோக்ராமில் உதவி செய்தால் நாம் நடத்துவார். அதுக்காக கோடான கோடி நன்றி. யாவரையும் இந்தியாவிலேருந்து வெளியே நாட்டிலேருந்து நம்ம தொலைக்காட்சி ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வாத, உங்கள் தனியப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தை, உங்கள் வேலைத்தை, உங்கள் ஊழியத்தை எல்லாத்தையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிப்பார். இந்த 2 இயர்ஸ் நம்ம டிவி ப்ரோக்ராம் நீங்கள் தாங்கிட்டீங்க. நீங்கள் காணிக்க மூலமா நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணிட்டீங்க இந்தியாவிலேருந்து, அப்புறம் வெளியே. அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். கடைசி கால தீர்க்கதரிச ஊழியம் மூலமாக எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிப்பாராக. யாவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். God bless you. My dear, wonderful, loving brothers and sisters and Joy TV family, it's such a great joy to bring God's greetings to you in Jesus' name. எனக்கு அருமையான ஜாய் டிவி நேயர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பு வாழ்த்துதல்களை கொண்டு வருகிறேன். The Lord is good. கர்த்தர் நல்லவர். And always in our life He is good. எப்பொழுதும் எல்லா தருணங்களிலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். And I'm always excited and I'm always full of joy to connect with you through this wonderful program, Miracle Evening. இந்த அற்புத மாலை நிகழ்ச்சியை எப்பொழுதெல்லாம் நான் உங்களை பார்க்க நேரிடுகிறதோ எனக்குள்ளே ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். And we thank God for end time prophetic ministries. கடைசி கால தீர்க்கதரிசன ஊழியத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். Like loving brothers and sisters and viewers like you all are connected and you call us and you share your testimony and even you come forward and you sponsor our TV program. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கு ஏராளமான அன்பு சகோதர சகோதரிகளுடைய அன்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேக விசுவாசிகள், அநேக சகோதர சகோதரிகள் இந்த ஊழியத்தை தாங்குகிறீர்கள். உங்கள் ஜெபத்தினால, உதார்த்தமான காணிக்கையினாலே நீங்கள் இதை தாங்குகிறீர்கள். Keep doing that and keep listening to this dynamic, this prophetic, powerful messages. I tell you, for the glory of God, your life, the course of your life will be totally changed. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினால ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியினாலே நீங்கள் தொடப்படுவீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில காணப்படும். ஒரு மிகுந்த மாறுதலை, ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். These messages will open your eyes. இந்த செய்திகள் உங்களுடைய கண்களை நிச்சயமாக திறக்கும். And it will show you in the spiritual realm what is happening in the current world. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, ஆவிக்குரிய கண்கள் மூலமாக இந்த உலகத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த செய்திகள் மூலமாக நீங்கள் பார்ப்பீர்கள். So always be receptive with your open heart to receive these messages and God will keep performing, demonstrating phenomenal, outstanding miracles. எப்பொழுதுமே ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு அநேக வெளிப்படுத்தல்களை கொடுப்பது மாத்திரமல்ல, இந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கு வல்லமைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். Amen. Amen. Take your Bibles and join with me Ezekiel chapter 37. உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். And it's a very, very wonderful passage. இந்த எசேக்கியேல் 37வது அதிகாரம் மிகுந்த ஒரு வல்லமையுள்ள அதிகாரமாய் இருக்கிறது. Very powerful. மிகுந்த வல்லமையுள்ள ஒரு அதிகாரமாய் இருக்கிறது. And we see that in this passage something happening beyond. இந்த 37வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது
இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். Something happening which we cannot even imagine of it and think of it. நாம் நினைத்து பார்க்க கூடாத, நாம கிரகிக்க கூடாத சில காரியங்கள் நடைபெறுவதை இங்கே பார்க்கிறோம். That is why we worship this God, because he is a living God, he is the almighty God, he is a powerful God. ஆகவே தான் இப்படிப்பட்ட மகா வல்லமை படைத்த தேவனை நாம் வணங்குகிறோம். ஏனென்றால் அவர் ஜீவிக்கிறவர், அவர் வல்லமை படைத்தவர், அவர் மிகுந்த சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். Amen. ஆமென். God of Israel, he is giving some instructions and talking to prophet Ezekiel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சில அறிவுறுத்தல்களை இந்த இடத்திலே கொடுக்கிறார். Dry bones coming back to life. உலர்ந்த எலும்புகள் மீண்டும் உயிரடைய செய்யப்படுகிறது. Dry bones coming back to life. உலர்ந்த எலும்புகள் மீண்டும் உயிர் பெறுகிறது. And through this message, dry bones in your life going to come back. இந்த செய்தியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற உலர்ந்த எலும்புகள் மீண்டும் உயிர் பெற போகிறது. Your dry situations going to turn. உங்களுடைய உலர்ந்த காரியங்கள் இந்த நாட்களிலே உயிரடைய போகிறது. Amen. ஆமென். 37 verse 1, the hand of the Lord came upon Ezekiel and brought, it says, and came upon me and brought me out in the spirit of the Lord and set me down in the midst of the valley. எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தினார். And it was full of bones. அந்த பள்ளத்தாக்கு எலும்புகள் நிறைந்ததாய் இருந்தது. God is taking prophet Ezekiel in that valley and showing him something. கர்த்தர் எசேக்கியேலை அந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் சில காரியங்களை அங்கே அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். And in that valley God is showing prophet Ezekiel, it was full of bones. அந்த பள்ளத்தாக்கிலே கர்த்தர் எசேக்கியேலுக்கு காண்பித்தது நிறைய எலும்புகள், வெறும் எலும்புகளை அவர் காண்பித்தார். Because he knew something I can do through prophet Ezekiel. கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சில காரியங்களை செய்ய அவர் ஆசைப்பட்டார். That is why he took prophet Ezekiel to show him the valley, in the valley to show those bones. ஆகவே தான் கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு சென்று அந்த இடத்திலே காணப்படுகிற எலும்புகளை அவர் காண்பித்தார். Then he caused me to pass by them all around. அங்கே இருந்த எல்லாவற்றையும் சுற்றி நடக்க பண்ணினார். And behold, அங்கே there were very many in the open valley. அந்த மகா பெரிய அந்த பள்ளத்தாக்கிலே வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் இருந்தது. And indeed they were very dry. அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது. And God said to me, Son of man, can these bones live? அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். Now God is making him to pass by and showing him some picture in the valley, and he is asking prophet Ezekiel, son, he's telling, Son of man, can these bones can come back to life? கர்த்தர் அந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை சுற்றி நடக்க பண்ணி பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகளை மகா திரளாய் கிடந்த அந்த எலும்புகளை உயிர் அடைய செய்ய முடியுமா என்று கேட்டதை நாம் பார்க்கிறோம். Ezekiel was obeying what the Lord was telling, he was following it. கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் எசேக்கியேல் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். He did not doubt God. அவர் ஒருபோதும் கர்த்தரை சந்தேகப்படவில்லை. He did not get any kind of question why God is making me to pass by this valley which are full of bones and dry, and asking me, can these bones live? Can they come back to life?
எசேக்கியேல் ஒருபோதும் கர்த்தரை கேள்வி கேட்கவில்லை. ஏன் கர்த்தர் என்னை இந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்தார், ஏன் இங்கே சுற்றி நடக்க பண்ணுகிறார், ஏன் இந்த எலும்புகளை எல்லாம் பார்த்து இவைகள் எல்லாம் உயிரடையுமா என்று என்னை பார்த்து கேட்கிறார் என்று எந்த கேள்வியும் அவர் கேட்கவில்லை. Sometimes he does in our lives. இதே போல நம் வாழ்க்கையிலும் கர்த்தர் சில நேரங்களிலே செய்வார். He will select some people and he will show us that vision, he will show that picture, and he will ask, is this possible? Can this miracle happen? Can these bones can come back to life? சில நேரங்களிலே நம் வாழ்க்கையிலே கர்த்தர் இது போல சந்தர்ப்பங்களை கொண்டு வந்து சில நபர்களை நம் முன்பாக நிறுத்தி இவர்கள் எல்லாம் நடக்குமா, இது நடக்குமா, இது சாத்தியமா என்று சொல்லி உலர்ந்து போயிருக்கிற சில காரியங்களை இது சாத்தியப்படுமா என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்கக்கூடும். And he knows it will happen, it will come into existence. கர்த்தருக்கு தெரியும் இது சாத்தியம், இது நடக்கும், இது உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறும் என்று அவருக்கு தெரியும். Because he has the supreme authority. ஏனென்று சொன்னால் அவர் சர்வ அதிகாரம் படைத்தவராய் இருக்கிறார். He is almighty God. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். He is an all powerful God. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். He is a miracle working God. அவர் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார். He can bring something out of nothing. அவர் ஒன்றுமில்லாதவைகளிலிருந்து அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை படைத்தவராய் இருக்கிறார். He can bring something out of nothing. ஒன்றுமே இல்லாத காரியத்தில் இருந்து கூட கர்த்தர் அற்புதத்தை செய்யக்கூடும். That is why we believe in him and trust in him. ஆகவே தான் நாம் தேவனை விசுவாசிக்கிறோம், அவரை நம்புகிறோம். And same thing happening in this passage. God knows that is something I can do, but he is checking prophet Ezekiel. கர்த்தருக்கு தெரியும் தன்னால எதையாக செய்ய முடியும் என்று சொல்லி, ஆகவே தான் எசேக்கியேலை அந்த இடத்திலே நிறுத்தி அவர் எசேக்கியேல் மூலமாக அதை பார்க்கிறார், உனக்கு இந்த விசுவாசம் இருக்கிறதா என்று. And we see in that verse, then Ezekiel told, so I answered, oh Lord God, you know. இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும்போது கர்த்தாவே உமக்கு இவைகள் தெரியும் என்று, அவைகள் உங்களால புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி எசேக்கியேல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவன் அதை அறிவீர் என்று சொல்வதை பார்க்கிறோம். How wonderfully he gives answer to God. எசேக்கியேல் எவ்வளவு அற்புதமாக தேவனுக்கு ஒரு பதிலை சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவரே நீர் அறிவீர் என்று சொல்லி. He could have told, I don't know. எனக்கு தெரியாது என்று எசேக்கியேல் சொல்லி இருக்கலாம். He could have told, it is not possible. இது சாத்தியமில்லை என்று சொல்லி இருக்கலாம். He could have told, it is up to you, or how so many questions he might have thrown before God. எசேக்கியேல் எந்த பதிலை வேண்டுமானாலும் சொல்லி இருக்கலாம். அது உங்களுக்கு தான் தெரியும், உமக்கு தான் தெரியும் ஆண்டவரே என்று கூட சொல்லி இருக்கலாம். But he says, oh Lord God, you know. ஆனால் எசேக்கியேல் இங்கே அற்புதமாக சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். Because Ezekiel knows he has power to bring life in these dry bones. ஏனென்றால் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தெரியும் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த உலர்ந்த எலும்புகளிலே ஜீவனை கொண்டு வர முடியும் என்று சொல்லி. He knows who is God of Israel. எசேக்கியேலுக்கு தெரியும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி. He knows the power which works through this God. இந்த தேவன் மூலமாக எப்படிப்பட்ட வல்லமைகள் புறப்படும் செயல்படும் என்று எசேக்கியேலுக்கு தெரியும். And beautifully said, oh Lord God, you know. ஆகவே தான் அழகாக சொல்லுகிறார், தேவரீர் அதை அறிவீர் என்று. And exactly happened in same way. அதே போல அது நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Then in verse 4 it says, prophesy to these bones and say to them, oh dry bones, hear the word of the Lord. ஆகவே தான் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். And in verse 5, thus says the Lord God to these bones. 5வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி,
Surely I will cause breath to enter into you and you shall live. இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். I will put shoes, I will put sinews on you and bring flesh upon you, cover you with skin and put breath in you and you shall live. Then you shall know that I am the Lord. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்று உரைக்கிறார். Amen. ஆமென். Now God is telling to Ezekiel in verse 4, 5, 6, you prophesy over these dry bones. கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், இந்த 4, 5, 6 வசனங்களிலே இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லுகிறார். And Ezekiel did the same thing. எசேக்கியேல் அதே வண்ணமாக அதை செய்தார். He followed the instructions, he followed whatever the Lord told him, he shared, he passed on. கர்த்தர் தனக்கு எதையெல்லாம் செய்ய சொன்னாரோ அவைகள் அனைத்தையும் எசேக்கியேல் செய்ததை நாம் He பார்க்கிறோம். spoke every word which the Lord commanded him to speak. எசேக்கியேல் கர்த்தர் தமக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே கீழ்ப்படிந்து செய்தார் என்று When பார்க்கிறோம். the Lord speaks to the man of God, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களிடத்திலே பேசும்போது, and being an honest man of God, கர்த்தருடைய உண்மை உள்ள ஊழியக்காரனாய் இருக்கும்போது, being a faithful man of God, கர்த்தருக்கென்று உண்மையாய் பணி செய்கிறவர்களாய் இருக்கும்போது, being a faithful servant of God, கர்த்தருக்குடைய உண்மையான ஊழியராய் இருக்கும்போது, we have to speak, we have to declare, we have to pass on what the Spirit of the Lord speaks and tell us to do. கர்த்தருடைய ஆவியானவர் எதையெல்லாம் செய்ய சொல்லி தருகிறாரோ அவைகளை ஒவ்வொன்றையும் நாம் செய்ய முற்பட வேண்டும். And because what the Spirit of the Lord told to Ezekiel to do, and when he did, we see what was the outcome, what was happening in the later verses. கர்த்தருடைய ஆவியானவர் எசேக்கியேலுக்கு எதையெல்லாம் செய்ய சொல்லி கொடுத்தாரோ அதை எல்லாம் செய்ததுக்குண்டான பலனை அடுத்தடுத்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். Today, as God is making me to stand like Ezekiel to speak to you, இன்றைக்கு எசேக்கியேலை போல கர்த்தர் என்னை நிறுத்தி உங்களிடத்திலே சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார். and as I am sharing, as the words of God is being released through my mouth, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையானது என் மூலமாக என் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை புறப்படுகிற வேளையிலே, and as you receive them by faith, நீங்கள் இவைகளை விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொள்ளும் போது, as you receive them by your all strength, உங்களுடைய எல்லா விதமான பலத்தினால இவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, as you receive them without doubting, இதை ஒருபோதும் சந்தேகப்படாமல் இவைகளை ஏற்றுக்கொள்ளும் போது, your seasons will change. உங்களுடைய கால நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். On the spot right now, your things will change. இந்த நேரத்திலே உங்களுடைய காரியங்கள் மாறும். Because it is not my words, it is the word of God which is coming out of my mouth and going reaching out to you. ஏனென்று சொன்னால் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகள் என் மூலமாக என் வாயில் மூலமாக அவைகள் புறப்பட்டு வருகின்றன. And when it reaches you, when you receive, it happens and you see it takes place in your life. அவைகள் உங்களிடத்தில் வரும்போது அவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் காண்பீர்கள். Because same thing was happening through Ezekiel. God told, prophesy to these bones and tell them, oh dry bones, hear the word of God. ஏனென்று சொன்னால் எசேக்கியேலுக்கு அந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படிதான் உண்டானது. அதை கர்த்தர் எப்படி செய்ய சொன்னாரோ எசேக்கியேல் அதே வண்ணமாக அந்த உலர்ந்த எலும்புகளை நோக்கி உரைத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். He did not dilute. போதும் அதை அவர் வேறு விதமாக திரிக்கவில்லை. He did not twist. அதை ஒரு விதமா தேவன் சொன்னதுக்கு மாறாக அவர் எதையும் செய்யவில்லை. He did not change. அவர் ஒருபோதும் மாற்றி பேசவில்லை. He spoke what the Lord told him to speak. கர்த்தர் எதை பேச சொன்னாரோ அதை மாத்திரம் பேசினார். When we do that, நாம் அதை செய்யும் போது power of God will flow. We will see
mighty miracles. கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு பல அற்புதங்களை செய்வதை நாம் பார்ப்போம். We will see the word of God will come to pass. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை நாம் பார்ப்போம். Because there is life in the word of God. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. When we speak with that authority, when we speak with that obedience, when we declare as per the guidance of Holy Spirit, it will turn into great miracles. கர்த்தருடைய வார்த்தையை அதிகாரத்தோடு வல்லமையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அவைகளை சொல்லும்போது அவைகள் நிச்சயமாக நிறைவேறும். He told that I will cause breath to enter in you, you shall live, and you shall live, then you will know that I am the Lord. உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார். And quickly in verse 7, then Ezekiel says, so I prophesied as I was commanded. 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். And as I prophesied, நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் there was noise and suddenly rattling, and the bones came together, bone to bone, flesh came back, and the life started coming into those dry bones. ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. And if you read till verse 14, whatever the Spirit of the Lord told to prophet Ezekiel to prophesy, and the moment he finished that task, it was started happening. Miracles started happening. Something started changing. 14வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கையிலே தீர்க்கதரிசி எசேக்கியேலுக்கு கர்த்தர் எதையெல்லாம் சொன்னாரோ அவைகள் எல்லாம் நிறைவேறுவதை நாம் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதை இங்கே பார்க்கிறோம். The moment he finished prophesying, immediately noise came, rattling, bones, bone to bone, and these dry bones, the God's breath, life, and they started coming back to life. எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த சனத்திலே பெரிய இரைச்சல் உண்டாகி எலும்போடு எலும்புகள் சேர்ந்து எல்லாம் ஒன்றோடு ஒன்று தசைகள் உண்டாகி மாம்சம் உண்டாகி ஒரு புதிய ஒரு ஆவி அவர்களுக்குள்ளே வந்ததை நாம் பார்க்கிறோம். Join with me right now. இப்பொழுது நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். Join with me right now. இப்பொழுதே நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். As the Lord told me to speak and release this message to you. இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த செய்தியை உங்களுக்கு பேச வேண்டும் என்று சொல்லி என்னை இந்த நேரத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார். And with that faith, as you receive the word of God, இதே விசுவாசத்தோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும்போது right now your dry season's going to change. உங்களுடைய உலர்ந்த காலங்கள் இந்த நேரத்திலே மாறப் போகிறது. Right now your dry season will turn into a miracle. இந்த நேரத்திலே உங்களுடைய உலர்ந்த காலங்கள் ஒரு பெரிய அற்புதத்தின் காலமாக மாறும். Right now God's breath will come into your life. கர்த்தருடைய ஆவி உங்கள் மேலே இப்பொழுதே வரும். Maybe your spiritual life is dead, dry. You are like a dead, but right now the resurrected power of God will come, and you will see your spiritual life will start reviving again. ஒருவேளை உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவன் உலர்ந்து போய் செத்ததாக கூட இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் இந்த வேளையிலே வரும்போது உலர்ந்து செத்து கிடக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் இப்பொழுது உயிரடையும். Maybe if your family life you are dry, you are like a skeleton, you became like bones, you thought now nothing can be done, everything finished. But I tell you, as the Spirit of the Lord, as the word of God is being released, something like a noise rattling, and you will see it will start coming back, and your family life, and it will come back to life. ஒருவேளை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கூட இப்படிப்பட்ட உலர்ந்த எலும்புகளை போல ஒன்றுமில்லாதது போல தோன்றலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவி இந்த வேளையிலே நீங்கள் விட்டு கொடுக்கும் போது, இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளும் போது, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிற வேளையிலே உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற எல்லா உலர்ந்த காரியங்களையும் ஒரு பெரு இரைச்சலின் சத்தத்தோடு எலும்புகள் எப்படி அன்றைக்கு உயிர் அடைந்ததோ அதே போல ஒரு மாற்றத்தை இந்த வேளையிலே உங்கள் குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள்.
as a man of God, நான் கர்த்தருடைய ஊழியனாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், what the Lord told me, I have passed on to you. கர்த்தர் எனக்கு எதை சொன்னாரோ அதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். There were many churches who were fire, now you have become cold. The Lord says, again I will restore you, and again you will be fire for me. பல சபைகள் இன்றைக்கு அனலற்றவர்களாகி நீங்கள் காணப்படுகிறீர்கள், ஆனால் மீண்டுமாக அந்த ஆவியை உங்களிடத்தில் நான் வைக்க போகிறேன், நீங்கள் கர்த்தருக்காக அனலாக மாற போகிறீர்கள். Even there are many places in many different areas of your life you are dry, but right now the Lord says the Spirit of God is coming, God's breath is coming, that new life is coming in you right now. இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில ஆங்காங்கே காணப்படுகிற சில உலர்ந்த காரியங்களை கர்த்தர் உயிரடை செய்ய போகிறார். No more you are going to be dry. இனி ஒருபோதும் நீங்கள் உலர்ந்து காணப்படுவது இல்லை. Those days are gone. அந்த நாட்கள் முடிவடைந்து விட்டன. These are the days of your miracles. இந்த நாட்கள் உங்கள் அற்புதத்தின் நாட்களாய் இருக்கிறது. These are the days of extraordinary miracles. இந்த நாட்கள் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை These are தேவன் the days செய்வார். you are going to see the mighty move of God. இந்த நாட்களிலே கர்த்தருடைய மகா பெரிய வல்லமையை நீங்கள் You are பார்ப்பீர்கள். going to see finances. The finances are very dry, very dry, very dry, very dry, very dry. But right now God's breath, God's life is coming over your finances in Jesus' name. இந்த நாட்களிலே உங்களுடைய பொருளாதார ரீதியிலே ஒரு உலர்ந்து போய் ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கலாம், ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல வருகிறது, கர்த்தருடைய வல்லமை வருகிறது, கர்த்தருடைய ஜீவன் உங்கள் மேல வந்து உயிரடை செய்ய The போகிறது. financial crisis, that financial constraint is killing you. It is killing you, and it has made you like a skeleton bone, and you are somewhere, you are thinking why, but the Lord saying, I am going to do a miracle, new life, new breath, and slowly I will bring you back into a different level. பொருளாதார வீழ்ச்சியினாலே இன்றைக்கு உங்களிடத்திலே காணப்படுகிற இந்த உலர்ந்த நிலைமையை இன்றைக்கு கர்த்தர் மாற்றி மீண்டுமாக ஒரு செழிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே அவர் கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். Same applies to your spiritual life. இதே வண்ணமாக உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அவர் Same applies to your புதுப்பிக்கிறார். family life. இதே விதமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அவர் Once upon புதுப்பிக்கிறார். a time you were a man or a woman of prayer. ஒரு காலத்திலே நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ஜெபங்களை செய்கிற ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக You இருந்தீர்கள். were reading the Bible day and night. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக இருந்தீர்கள். But suddenly the attack came. ஆனால் இப்பொழுதோ ஒரு விதத்தில் தாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். Storm came. ஒரு புயல் அடித்திருக்கிறது, Waves came. அலைகள் அடித்தன. And you got blocked, you got stopped. ஆனால் இப்பொழுதோ நீங்கள் ஒரு விதத்திலே தேங்கி எங்கேயோ அடித்து நிற்கப்பட்டு இருக்கிறீர்கள். And dry in your life. உங்கள் வாழ்க்கையில ஒரு வெறுமையை The பார்க்கிறீர்கள். dryness is disappearing in Jesus' name. It is departing right now in Jesus. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த வெறுமை மாறுகிறது, அந்த உலர்ந்த காரியங்கள் மாறுகிறது. In many areas the dryness is leaving and the life of God is coming, the breath of God is coming. உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற பல இடங்களில காணப்படுகிற வெறுமைகளை கர்த்தர் இந்த வேளையிலே மாற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல வந்து கொண்டிருக்கிறது. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Bless your children. மக்களை நீர் Bless ஆசீர்வதிப்பீராக. your people, Lord. உங்க ஜனங்களை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. Yes, in these last days we need to see that dryness goes and the dry bones coming back to life. இந்த நாட்களிலே உலர்ந்து காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் நீர் மாற்றுவீராக. And we believe it is happening. It started happening and it will happen in the days to come more and more. நாங்கள் விசுவாசிக்கிறோம், இப்பொழுதே இந்த காரியங்கள் மாறுகிறது, இன்னும் வர காலங்களிலே பெருத்த மாறுதல்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகிறது என்று. Let the revival of the Holy Spirit, let it spread
across the nations around the globe. பரிசுத்த ஆவியானவர்கள் வாழ்க்கையிலே மீண்டுமாக ஒரு புதுப்பிக்கிற காரியத்தை உண்டாக்குவீராக. இவர்கள் வாழ்க்கையை நீர் தொடர்ந்து பொறுப்பெடுப்பீராக. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த Give ஆவியானவரே. you all the glory and the honor. உமக்கே எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம். In Jesus' name I pray, amen. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். Amen. உங்களது ஜெப தேவைகளுக்காக 9342523333 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.